தந்திரமா இருக்கணும் தந்திரமா இருக்கணும்ன்றோம்ல. நீங்கெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு கீழே போட்ட ஒரு புஸ்தகத்திலிருந்து படித்தேன் நான். தந்திரம் 6. நான் என்ன சொல்கிறேன், கற்றுக்கோ. எது அப்ளை பண்ணுமோ பண்ணு, எது அறம் சார்ந்திருக்கோ அதை மட்டும் அப்ளை பண்ணு, மற்றது பண்ணாத. 6 தந்திரமா. தந்திரம் தந்திரம் தந்திரம்னா தெரியுமா? டாக்டிஸ். சதி இல்லை, கான்ஸ்பிரசி இல்லை, தந்திரம். பஞ்ச தந்திர கதை. தந்திரம் 6 வகை. 1, யாரையாவது ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? பணிவு வரணும். எங்க அப்பா சொல்வார், பணிவு என்பது ராஜதந்திரத்தின் முதல் தகுதி. பெரிய ராஜாவாணி வரணும்னா பணிவோட இரு. தேவையில்லாம நான் சென்னை கேசவன் சாரை கோச்சிக்க முடியுமா? இப்போ யாரை வேணாலும் கோச்சிக்கலாம், அவர்கிட்ட மட்டும். ஏன்னா பிளக பிடிங்கி விட்டுருவார். பவர்ஃபுல்லாக யார் இருக்கிறாங்களோ பணிவார். டீச்சர் பவர்ஃபுல், அம்மா அப்பா பவர்ஃபுல். இப்போதைக்கு யார் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க முன்னால் துள்ளாத, பணிவார். இது ஒரு தந்திரத்தின் ஒரு வழி. சமாதானம், குரல் உயர்த்தி பேசாதது, சண்டை போடாதது. இன்னொன்று இருக்குது, ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, சண்டை கூட ஒரு ஆயுதம் தானா, அது ஒரு தந்திரமா. இந்த லேட்டாக வீட்டுக்கு வர ஆம்பளைங்க போடுவாங்க தெரியுமா சண்டை. என்ன பசங்க எல்லாம் தூங்கலை இன்னும். ஓ, நீ 11:30 மணிக்கு வந்த, முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. அது காசு கொடுக்காம போயிட்ட, அதுக்கு சொல்லு பதில். அதுக்குள்ள கலாட்டா பண்றது. வீடு நான் குப்பையா கிடக்குது, இதெல்லாம் வீடா, முன்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சண்டை போடுற தந்திரம். 2வது தந்திரம். 3வது தந்திரம், தளத்தை மாற்றுவது. நீ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற, ஏதோ ஒன்று சொல்லிட்ட, உன் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு பிடிக்கல அப்படின்னா, நீ தந்திரமாக நடக்கணும்னா 3rd பெஞ்சுக்கு போயிடு, 4th பெஞ்சில் போய் உட்காந்துக்க. தளத்தை மாற்றுவது. இல்லையா, இன்னொரு தந்திரம் இருக்கு. நீ போயிட்டனா உனக்கு எதிராக எதனா நடக்கும்னு சொன்னால் போகாமல் அதே இடத்துல உட்காந்துரு. இது ஒரு தந்திரமா சார்? புக்கில் படித்தேன். அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது. இந்த பிள்ளை எனக்கு ஏதோ, இந்த பிள்ளையால் எனக்கு ஒரு வரவு இருக்குது, ஒரு இழப்பு இருக்குது, ரெண்டும் இருக்குது. ரெண்டுத்தில் எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளையோட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது. அது ஒரு தந்திரமா. பலன் சீக்கிரம் கிடைக்கும், பகை இருந்தால் என்ன என்று தெரிந்து போகும். அடுத்து நயவஞ்சகமாக கெடுப்பது. அது நம்ம வளர்ப்பில் இல்லை, அதனால் 6வது தந்திரத்தை விட்டுறலாம். நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சாணக்கியனா படிங்க, தர்க்க சாஸ்திரமா படிங்க, மகாபாரதமா கம்பராமாயணமா இவங்க படிக்கூடாது, அவங்க யார் சொன்னது, படிங்க. பைபிள் படிங்க. பைபிள் படிச்சுட்டு சூப்பரா ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன், அது உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான நூலுங்க, நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு நூல். நாம அவங்க மத போதகர்களை பார்த்து நம் புத்தகத்தை குறை சொல்கிறோம். குரான் படிச்சிருங்க, படி. என்ன இப்போ உனக்கு படிக்கிறதுல என்ன பிரச்சனை? படிக்க தெரியும்ல, படி. உனக்கு தெரிஞ்சிரும்ல, படிச்சனா என்ன தப்பு? இப்போ சமஸ்கிருதத்துல அரபிலையோ ஏதோ ஒரு துண்டு சீட்டு கீழே எழுதி போட்டிருக்குது, காலில் மிதிச்சிட்ட, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னப்பா பண்ணுவ? எடுத்து, அது ஒரு கெட்ட வார்த்தை, படித்தா தானே தெரியும் அது என்னன்னு, புரிஞ்சுக்கிட்டா தானே தெரியும் என்னன்னு. இந்த தந்திரத்தை எப்பொழுது மீள்வோம் நாம்? உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன் நான் பைபிள்ல. பதறுது எனக்கு. வாட் இஸ் திஸ்? உள்ளவனுக்கு எப்படி கொடுப்ப நீ? இல்லாதவன் கிட்ட இருந்து எப்படி எடுப்ப நீ? உள்ள படிச்சு பார்த்தா மிரண்டு போனங்க. சூப்பருங்க அது. கேசவன் சார் ஒரு 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 முதலாளி இருந்தாரா, அவர் ஆட்சி செய்கிறவர், ஆண்டவர். அவர் நேரா சொல்றார், ஒருத்தனை கூப்பிட்டாராம், இங்க பாரு 3 மாதம் அவன் நான் வரத்துக்கு, இந்தா 4 காசு வச்சுக்கோ, என்ன வேணுமோ செய், நான் வரும்போது கணக்கு கேட்பேன். 2வது ஆளுக்கு, இந்த ஊருக்கு போகிறேன் 3 மாதம் ஆகிறேன், இந்த 2 ரூபா வச்சுக்கோ, 2 காசு. 3வது நம்மள மாதிரி ஒரு, இங்கே வா வா, எஸ் ஆண்டவரே,
இந்தா 1 ரூபா வச்சுக்கோ, உருப்படியாக ஏதாவது செய், வந்து கணக்கு கேட்பேன். போயிட்டாரா? 3 மாதம் கழித்து திரும்பி வராருங்க. இதாங்க உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். வந்தார். இந்த 4 காசு கொடுத்தவனை கூப்பிட்டார். என்னப்பா என்ன செஞ்ச? சார் இந்த 4 காசை இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், இது இப்படி ஆச்சு சார், இது இப்படி பண்ணிட்டேன், 8 காசு ஆச்சு சார், இந்தாங்க சார். அவர் அந்த 8 காசை பார்த்து, சிறியதாக கொடுத்தேன், இரட்டிப்பாக்கி கொடுத்திருக்கிறாய், சகல விஷயங்களுக்கும் உன்னை நான் அதிகாரியாக்குவேன் சொல்லிட்டாரா? 2வது ஆளை கூப்பிட்டாரு. என்னப்பா ஆச்சு? சார் இந்த 2 காசை ஒருத்தங்களுக்கு வியாபாரத்துக்கு கொடுத்தேன் சார், அவங்க வியாபாரம் செஞ்சுட்டு எனக்கு பலனா கொடுத்தாங்க சார், 3 காசு சார். நான் உனக்கு குறைவாக கொடுத்தேன், அதையும் நீ பெருக்கி தந்திருக்கிறாய், உன்னை சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். 3வது நம்மாள், ஏய் வா, என்ன கணக்கு? என்ன கணக்கு? ஏய் காசு கொடுத்தேனடா, எங்கடா? இந்தா இருங்க வரேன். நேராக போய் புதைச்சி வச்சுருந்தான் நான் அந்த காசை. எட்டுன்னு வந்து, இந்தாயா உன் காசு சொல்லும் போது என்ன செஞ்சு சொல்லி கொடுத்த நீ? வந்து கணக்கு கேட்பேன்ல, உன் காசு எனக்கு எதுக்கு? இந்தா வச்சுக்க உன் காசை. அப்போ சொன்னார ஆண்டவர், கொடுத்ததை வியாபாரத்தில் போடாமல், உற்பத்திக்கு வழி செய்யாமல், என் மீது கோபம் காரணம் காட்டி நான் துன்புறுத்துவேன் என்கின்ற சோம்பலோடு நீ சோம்பேறித்தனமாக என் மீது குற்றம் சுமத்தி ஒன்றையும் செய்யாமல் இருக்கும் உன்னிடம் இருந்து இருக்கும் அந்த 1 ரூபாய் பறித்து கொள்ளப்படும்னு கையிலிருந்து புடுங்கிட்டார். இப்போ புரியுதா? உழைப்பும் நேர்மையும் உயர்வும் கொண்டவர்களுக்கு தரப்படும், அது எல்லாம் இல்லாமல் வம்பு பேசி கொண்டிருக்கின்றவர்களிடம் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறது பைபிள். குடிச்சிட்டு ஒருத்தன் ரோட்ல சாக்கடலை கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். சரியா? கடை திறக்குது 5 மணிக்கு. அவர் 3, 4, 4:30, 4:45, 4:55 வரைக்கும் அங்கே சாக்கடையில் விழுந்து கிடக்கிறார். நம்ம பையன் ஒருத்தன் 5 மணிக்கு ஒரு சின்ன டோரை திறந்து வச்சிருக்கிற அந்த சாராய கம்பெனிக்கு போகிறான் சாராயம் வாங்குறது. 10 மணினா ஸ்கூல் திறந்துரும்ன்ட்டு போனவன் ஸ்டூடெண்ட்டா காவலாளியா டீச்சரான்னு நான் சொல்லலை. சரியா? போனான். சாக்கடையில் விழுந்து கிடந்தான்ல, அவன் சொன்னான், ஏய் குடிக்காதரா போடானா. சாராயம் வாங்க வந்தவன் சொன்னான், குடிச்சிட்டு சாக்கடையில் கிடக்கிற நாய் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? அப்போ அவன் சொன்னான், என்னை விட யாரா குடிக்காதேன்னு சொல்றதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தகுதியானவர்கள். ஒன்றை புரிந்து கொள்வதற்கான சூழல் அமைகின்ற பொழுது நான் சிலாகித்துக் கொள்கிறேன். எனக்குள் ஒரு தேன் துளி விழுகிறது. ஒன்று புரிகின்ற பொழுது ஒரு தேன் துளி விழுகிறது. நான் ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்லுவேன். இப்போ கால்பந்து போட்டிங்க, உலக கால்பந்து போட்டி இன்றிலிருந்து 20 வருஷம் இருக்கும். ஜாக்சன் இறந்து எவ்வளோ நாள் இருக்கும்? 20 இயர்ஸ் இருக்கும். மைக்கேல் ஜாக்சன் அவர் தான் ஒரு ட்ரிங்கிங் சாஃப்ட் ட்ரிங்க்குக்கு அவர் தான் அம்பாசிடர். உலக கோப்பை, கால்பந்து கோப்பை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கோடி 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 ரூபாயை கொட்டுது உலகம். திடீர்னு அறிவிப்பு, ஜாக்சன் இறந்து போனார். ஸ்தம்பிக்குது உலகம். கால்பந்து போட்டி ஸ்தம்பிக்குது. உலக கோப்பை முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, அந்த கான்ட்ராக்டை இன்னொரு கம்பெனி கொடுக்குறாங்க. அதுவும் அதனுடைய காம்படிஷன் கம்பெனி. நான் பேர் சொல்ல விரும்பல. 2 கம்பெனி, 2மே உடல் நலத்துக்கு கேடு. ஆனா கோடி கோடி ரூபாய் உள்ள விளையாடிட்டு இருக்கு. ஒரு கம்பெனி போயிடுச்சு, இன்னொரு கம்பெனி வந்தது. சிஇஓ கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்கிறார். நல்ல கவனம் குழந்தைகளை, ஒரு இறகு வரப்போகிறது உங்களுக்கு. இட்ஸ் குட்ல, இட்ஸ் வெரி குட். அவன் கேட்குறவன் சொல்கிறான், இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ, ரொம்ப நல்லது நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில். அவள என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் காம்படிஷன்
உங்கள் காம்படிஷன் சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி அவர்கள் விலகிவிட்டார்கள். நீங்கள் தான் இப்போ கிங். அந்த சிஓ சொன்ன பதிலை எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள். நீங்கள் எந்த மாதிரி எழுதி வைக்கிறீங்கன்னு தெரியாது, அது என் துறைக்கு நான் எழுதி வைத்துக் கொண்டேன். அவரவர்கள் துறைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னார். யார் சொன்னது அந்த கம்பெனி எங்க கம்பெனிக்கு காம்படிஷன்? பின்ன உங்களுக்கு எது காம்படிஷன்? உங்களுக்கு காம்படிஷனே கிடையாதா? இருக்கே. எங்களுக்கு காம்படிஷன் இல்லாமல் இருக்குமா? இருக்கே. ஏம்பா, உலகத்திலேயே அந்த 2 சாஃப்ட் ட்ரிங்க் தான், அதுக்கு அப்புறமா வேற எதுவுமே அவ்வளோ தூரம் வரவே இல்லை. அந்த ஐயா வந்து அடிச்சு சொல்லுது, இது வந்து எங்க காம்படிஷன் அது இல்லைன்னு. அப்போ உன் காம்படிஷன் எது? உனக்கு காம்படிஷன் இல்லையா? இருக்கு. உன் காம்படிஷன் எது? அவ சொன்னா என் நிலம் நகர்ந்து போனது. அழறதா சிரிக்கிறதான்னு தெரில எனக்கு. 6 வயசு குழந்தை இன்னைக்கு சேலத்தில் வந்து சொல்லுது, நான் உங்கள் ஃபேன், உங்கள் பேச்சை கேட்பேன். அழறதா சிரிக்கிறதான்னு தெரில எனக்கு. ஏன்னா அது எதில் பார்க்குது? என்ன அதில் என்ன மட்டுமா பார்க்கும்? அந்த கவலை எனக்கு. என்ன பார்க்குதேன்னு சந்தோஷம் அடைகிறவ இல்லையேண்ணா, டீச்சராச்சே, அம்மாவாச்சே, கவலை தானே படுவேன். 6 வயசில் இருக்கிற உனக்கு எதுக்கு நான் தெரியணும்? உங்கள் அம்மா அப்பா காட்டுவாங்களா? இல்லை, நானே பார்ப்பேன். கவனம் பெற்றோர்களே, கவனம். அந்த அம்மா சொன்ன பதில், என் காம்படிஷன் ட்ரிங்கிங் வாட்டர். என்ன வன்முறையான ஒரு சொல். when you are thirst, இதுதான் உங்க காப்பிரைட். இப்ப காப்பிரைட்னா என்னன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு? தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். என்னது? மின்னலடிக்கும் வெண்மை. என்னது தெரியுதா இல்லையா? ப்ராடக்ட். ஒரு வார்த்தை சொன்னா ஒரு ப்ராடக்ட் தெரியும்ல. அந்த ப்ராடக்ட்கான காப்பிரைட் என்னன்னா, வார்த்தை என்னன்னா, when you are thirst, don't think water, think me. தண்ணி எடுத்து குடிக்காத, என்ன குடி. காம்படிஷன் அவன் எங்க அடிக்கிறான்? உயிர் மூலமான தண்ணீரை அவன் தன்னுடைய காம்படிஷனா நிறுத்தி இருக்கிறாங்க. வியாபாரத்திற்கு அளவு இல்லையா? அறம் இல்லையா? அங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க. நீங்க எல்லாருமே தண்ணீரை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க? இந்த ஜெனரேஷன் எப்படி? நான் வாசிப்பை எப்படி பார்க்கிறேன்? இந்த விராட் கோலி சார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ ஒழுங்கா ஆடுறாரான்னு தெரியல, ஆடிக்கிட்டு இருக்கிற. யாருப்பா அவரு? கிரிக்கெட் வீரர் தானே, சரியா சொல்றேனா? அவர் குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியினுடைய 1 லிட்டர் விலை, டெய்லி தண்ணி குடிக்கிறோம்ல எல்லாரும், அந்த விராட் கோலி குடிக்கிற தண்ணீரின் விலை, இது நான் பத்திரிகையில் வாசித்தது, தினசரி பத்திரிகையில் வாசித்தது. விராட் கோலி குடிக்கின்ற ஸ்ப்ரிங் வாட்டரா, அதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கு. அந்த பேரை நான் மரியாதை கருதி சொல்லலை. அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் சார் யோசிக்கிறார், வேற எங்கேயாவது கிடைக்குமா? இந்த ஊரில் எங்கே கிடைக்கும்? விராட் கோலி குடிக்கின்ற 1 லிட்டர் தண்ணீரின் விலை ரூபாய் 4000. அது 600 என்றும் சொல்லப்படுகிறது. நீ 600 இரு, 4000 இரு, தண்ணிங்க 4000 ரூபாவா? அதை விடு, பயப்படாத, சொல்றேன். கலெக்ட்ஸ் கெட் அப்படிங்கிற ஒரு தண்ணி பாட்டில் ஸ்வால் பார்ட்டி அப்படிங்கிற இடத்துல சுற்றி உள்ள பள்ளத்தாக்கில் இருக்கும் இருந்து உருகும் பனிப்பாறையிலிருந்து பெறப்படுகிறது. 1 லிட்டரினுடைய விலை 5,25,000. தண்ணீருங்க, தண்ணீர். தண்ணீருடைய விலை இவ்வளவா? 11 லட்சம் ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில் இருக்குங்க. நான் சொல்றது குடி தண்ணீர். குடி தண்ணீர் பாட்டிலுங்க, 1 பாட்டில் தண்ணி. அப்படி என்றால் நீரின் மீது நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டும்? குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு. 2 விஷயத்துக்கு தாங்க கேள்வி இருக்கா, காசுக்கு தண்ணிக்கு கேள்வி இருக்கு இஸ்லாமியர்களுக்கு. செத்துட்டா புதைச்சிட்டு போயிடுவீங்கல்ல, உள்ளுக்குள்ள கேள்வி ஆரம்பிக்கும் எங்களுக்கெல்லாம்.
நல்ல வேளை நீங்கள்லாம் வேற வேற இடத்துல இருக்கிறீங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது உள்ள கேள்விகள்லாம் இருக்கா இல்லையான்னு. அது ரொம்ப நல்லதுங்கிற எங்களுக்கு தெரியும் உள்ள கேள்வி இருக்குன்னு. அந்த உள்ள கேள்வி கேட்கிறதுல 2 கேள்வியாம். தண்ணீரை எப்படி செலவழித்தாய்? தண்ணீருக்கு பூச்சை அப்படிம்பாங்க எங்க அம்மா. பானிக்கு பூச்சை. கேள்வி கேட்பான் இறைவன். தண்ணீரை பயந்து பயன்படுத்து. 1. 2 காசு. எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாமா? இவ்வளவுதான் சம்பாதிக்கணும்னு இல்லை. 2 கேள்வி. எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவு பண்ண? அதுக்கு மட்டும் நீட்டா பதில் வச்சிட்டு. கேள்விகள் நான் வருகின்ற பொழுது, நான் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது, தண்ணீரை நான் கவனமாக, ஒவ்வொரு கவளமாக நான் மிக மிக கவனமாக பயன்படுத்துகிறேன். வாசிப்பு என்பது என்ன? வாழ்க்கையை மிகச் சிறப்பாக கொண்டு போவது. ஓஷோவுடைய ஒரு வார்த்தை, நான் ஒரு கிளிப்பிங்ல ஒரு வார்த்தையை கேட்டேன், மிரண்டு போனேங்க. நான் அதை நான் சொல்லாம கடந்துட்டேன். அதை சொல்லிட்டு போறேன். நீங்கள் இறந்து போனதற்கு பிறகு உங்கள் சீடர்களின் நிலை என்ன? எல்லாருக்கும் கவலை இல்ல அது? எல்லாருக்கும் கவலை. நாம செத்துட்டா நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா? ஏன் நம்ம அப்பா கூட தான் செத்துட்டாரு, நம்ம நம்மளை பார்த்துக்கல, அப்படிதான் நம்ம பிள்ளை அதை பார்த்துக்கோ. மனசு ஒப்பாதே. ஓஷோ சொன்னார், ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர் அப்படியே சொல்றார். ஐ டோன்ட் கேர். If I am not in the world, why should I care? For you, I gone. For me, you all gone. That is deathங்கிறாருங்க. வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குத்தான் நான் சென்று விட்டேன், எனக்கு நீங்கள் எல்லோரும் சென்று விட்டீர்கள். அதற்கு பெயர் தான் மரணம் என்கிறார் ஓஷோ. இதை விட எனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதுனான்னு தெரியல. ஏனென்றால் அவரே சொல்கிறார், சொல்தான் எனது, பொருள் உனது. நீ புரிஞ்சுக்கிற பொருளுக்கும் நான் சொல்ற சொல்லுக்கும் தொடர்பில்லை. சொற்களை அதன் ஆழத்தில் தொடர்பு கொண்டு புரிந்து கொள்வது நம்மில் எத்தனை பேர் செய்கிறோம்? இப்ப நேற்று ஏதோ அரசியல் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். தொடர்ந்து எனக்கு சில ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுல யாரோ ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் பேசின ஒரு ரீல். பருந்து இருக்குல்லங்கம்மா, பருந்து தெரியுமா? மேகத்துக்கு மேல பறக்கும்ல, அதை யாருமே சீண்ட மாட்டாங்களாம் சார். காக்கா மட்டும்தான் சீண்டுமா. ஆனா பருந்து தன்னை சீன்ற காக்காவை கண்டுக்காதான். நம்ம ஒரு விஷயத்தை மனசுல கொள்வோமா? யாருக்கிட்ட சண்டை போடுறங்கிறதுல கவனமா இரு. காக்காங்களோட சண்டை போடாத, ஏன்னா நீ பருந்து. நீ பறக்குதா? காக்கா சண்டை போடுமா, அது மேல பறக்குமா, மறுபடியும் சண்டை போடுமா, அதுக்கு மேல பறக்குமா, வந்து கொத்துமா, அதுக்கு மேல பறந்து 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 எங்க போகும்னா காக்காவால பறக்கவே முடியாத அளவுக்கு போயிடும். ஏன்னு அந்த நடிகர் சொல்லல, நான் டீச்சர், நான் சொல்றேன். ஏன் பருந்துகள் காக்கங்களுடன் சண்டை போட்டுக் கொள்வதில்லை என்றால், அடுத்த நாள் காலை பத்திரிகையில் வரும், பருந்தும் காக்கையும் சண்டை போட்டுக் கொண்டன. அதை பருந்து ஒருபோதும் விரும்புவதில்லை. நாசம் வந்துட்ட காலை நல்லதோர் பகையை பெற்றேன். கம்பராமாயணம். என்னையே நோக்கியா நீ நெடும் பகை தேடிக்கொண்டேன். ராவணன் வாக்கு. அப்படி இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முறுக்கு 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 முறுக்குன்ட்டு நீங்க வீட்டில் போய் டைரியில் இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. எனக்கு யாராவது தப்பு பண்ணாங்கன்னா எங்க தப்பு நடந்துச்சுன்னு பார்ப்பேனே தவிர கோபப்பட மாட்டேன். அதை மாற்றி வச்சிருவேன். அந்த பிளாக்ஸை மட்டும் மாற்றி வச்சிருவேன். சில பேர் கோவத்தில் உளரும். யாராவது என் முன்னால் கோவத்தில் வாங்கலை, எனக்கு சிரிப்பாக வரும். சிரிச்சிருவேன். நான் சிரிக்கிறதா நான் உங்களுக்கு தெரியாது, மனசுக்குள்ளேயே சிரிச்சிருவேன். நான் சில பேர் உளருவாங்க, பார்த்திருக்கியா? நான் செத்தாலும் வாசப்படியை மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவிய.
நான் செத்தால மூஞ்சில முழிக்கும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்காது. நான் கொஞ்சம் பயந்த ஆளு. கவலைப்படாமல் இருங்கள், ஆனால் கருத்துடன் இருங்கள். அடிப்படையில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் உலகத்தில் சில திரைகள் விலகுகின்றன. அது குரான் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், குறள் ஆகட்டும், எதுவாக இருந்தால். ஏங்க திருக்குறளுக்கு 861 பேர் விளக்கம் எழுதுறாங்க? எவ்வளோ விளக்கம் எழுதினாலும் விளக்கம் போதல. அதுக்கு பேர் தான் குறள். இந்த புத்தக கண்காட்சியில் சொல்றேன், மதங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் வழிபடு புத்தகங்கள் உண்டு. தமிழர்களுக்கு என்று கிடைத்திருக்கும் பொது மறை திருக்குறள். கையில் பிடிச்சுக்கோங்கிறேன். முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் யாரா வேணாலும் இருங்க, குறளை பிடிச்சுக்கோ. இந்த குறளை தேர்வுக்காக படிப்பதல்ல, வாழ்க்கைக்காக படிப்பது. மறந்தும் பிறன் கேடு சூழற்க. உடம்பு பதறுது எனக்கு. அப்பா சொல்வார், துரோகம் யாருக்கும் உடன்பட்ட உறவு கிடையாது. துரோகம் பண்ணணுமா பண்ணிப்பாரு. பண்றதுக்கு முன்னால யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்கன்னு நீ நினைக்கிறியோ அவங்க வீட்டை மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துரும் பாருப்பா. அடுங்கிறங்க கொலை. வள்ளுவன் சொல்லுகிறான், மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. யார கெட்டு போகணும்னு நினைச்சிடாத. நினைச்சேன்னு வச்சுக்க, நீ கெட்டு போறதுக்கு பாவம் வந்து துணை நிற்காது, அறம் வந்து துணை நிற்கும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் பெருந்தகை. வாசிக்கின்ற பொழுது ஒரு கருத்து விழுகிறது எனக்கு. நான் வளர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேனே தவிர யாரும் தாழ்ந்து விட வேண்டும் என்று வினாடி கூட நான் நினைப்பதில்லை. என் வளர்ச்சிக்கு அது மிக முக்கியமான அடிப்படை காரணம். பேசுகிறாயா? பேசு, மிக சிறப்பாக பேசு. இந்த தமிழ்நாட்டில் மினிமம் குறைந்தபட்சம் 2000 மேடைகள் இதோ இப்போ போய்கிட்டு இருக்கு. 2000 மேடைகளே நானே பேசிட முடியுமா? 1999 பேர் நல்லா பேசினா தானே இந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும். மேடையில் போட்டா பேசினா அவங்க பேச்சு கேட்கலான்னு. 1999 பேர் பேசு. என் துறை வாழ வேண்டும் என்றால் நல்ல பேச்சாளர்கள் வர வேண்டும் என்கின்ற கருத்தில் உறுதியாக இருப்பவள் நான். ஒன்றை எப்படி பார்ப்பது, ஒன்றை எப்படி மறுப்பது, தவிர்ப்பது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். நான் சாதாரணமாகத்தான் வாசிக்கிறேன். ஒன்றை வாசிக்கின்ற பொழுது என் வானம் விரிவடைகிறது. நான் சிட்டுக்குருவி போல் உணர்ந்த நான் இப்பொழுது வாசிக்க வாசிக்க நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி என்பதனை புரிந்து கொண்டு என் சிறகுகள் விரிந்து கிடக்கின்றன. நான் பூட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறையில் தான் இருந்தேன். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மிருகங்களிலும் சிறுத்தை மட்டும் சிறையில் இருக்காதுங்க. அதுக்கு சிறையில் இருக்கிறது பிடிக்காதுங்க. நீங்க எந்த மிருகத்தை பாருங்க, சிங்கம், யானை, புலி எல்லாத்தையும் உள்ள போட்டு மூடி வச்சிருப்பாங்க. சிறுத்தையை மட்டும் கூண்டில் போட முடியாதுங்க. போட்டா என்ன ஆகும் தெரியுமா? அதுவும் சொல்லிடுறேன், அது எலி ஆயிடும், சைலண்ட் ஆயிடும், சாப்பிடாது, கத்தாது, ஓடாது. அதுக்கு சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் பாவேந்தர் எழுதினார், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற. நான் சிறகை விரித்து பறந்து பார்த்தேன். வானம் இன்னும் இன்னும் கடப்பதற்கான வழிமுறைகளை தந்து கொண்டே இருக்கிறது. இந்த சிறகு வாசிப்பு என்கின்ற இறகுகளால் ஆனது. வேற எந்த அனுபவம் எனக்கு இல்லை. வாசிப்பு தவிர வாசிப்பை எடுத்துக்கொண்டு வாழ்க்கைக்கு அப்ளை செய்கிறேன். எனக்கு அப்படியே இரட்டிப்பான பலன் கிடைக்கிறது. என் பிள்ளைகளே, இளைய சமுதாயமே, என் தமிழ் உறவுகளே, இதோ இந்த புத்தக கண்காட்சி உங்கள் வாசல் தேடி வந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேமித்த பணத்தை இங்கே நீங்கள் போட்டீர்கள் என்றால் காலையில் எங்கள் அமைச்சர் சொன்னது போல அது செலவு அல்ல, உங்கள் வாழ்க்கையின் முதலீடாக அது மாறும். உங்கள் சிறகுகளில் இறகுகளை இணைத்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.